முக்கியம் ஒரு ஃபேமிலிங்க. ஹாசனூர் தாண்டி தாளவாடிக்கு முன்னாடி வந்து ஒரு ரோட்டு கடையில் நிப்பாட்டியிருந்தோம். செம்ம கூட்டமாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் வந்து மக்கள் தலை தான் தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இங்கே நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண ஃபுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா செஃப் ஸ்பெஷல் சிக்கன் ஃபங் துவே. இந்த டிஷ்ஷோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 445 ருபீஸ். ஓவராலாக இந்த காஃபி ஷாப் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் இந்த திருச்சி ரோட் ட்ரிப்பில் காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து சன்ரைஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செம்ம வியூங்க. நம்ம காவேரி ஆற்றை பார்த்துக்கிட்டே கிளம்பி போயிட்டு இருந்தோம். இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா நாங்கள் திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கரூர், ஈரோடு, சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் வழியாக திம்பம் ஏறி அப்படியே வந்து நாங்கள் மைசூர் போனோம். இந்த ரோட் ட்ரிப்பில் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த ரோட் ட்ரிப்பே வந்து எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. அந்த அனுபவத்தை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அப்படியே காட்ட ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த திருச்சி டு கரூர் ரோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் போயிருப்பீங்க. காவேரி ஆற்றை ஒட்டி தான் போயிட்டுருக்கோம். ரோடும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் டிரைவிங் பிடிச்சவங்களுக்கு இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். திருச்சியிலேருந்து வெளியில் வர ஃபஸ்ட்டு டோல்கேட்டு தான். இந்த ஃபஸ்ட்டு டோல்கேட்டு வரைக்குமே வந்து ரோடு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக வந்து ரோடு கொஞ்சம் அகலமாயிரும். எங்களோட இந்த ரோட் ட்ரிப் பார்த்திங்கன்னா இயர் எண்டு இருந்ததுனால வின்டர் சீசனுக்கும் அதுக்குமா கிளைமேட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கரூர், ஈரோடு, சத்தியமங்கலம் இங்கே எங்கேயுமே வந்து எங்களுக்கு வெயிலே இல்லை. நல்ல கூல் கிளைமேட்டாகவே த்ரூ அவுட் இருந்துச்சு. அதிகாலை நேரன்றதுனால ரோட்டில் டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டோல்கேட்லேருந்து செகண்ட் டோல்கேட் வரைக்குமே வந்து ரோடு நல்லா அகலமாகவே இருக்கும். இதுதான் இன்றைக்கி நம்ம ரோட் ட்ரிப்போட செகண்ட் டோல்கேட். அப்படியே நாங்கள் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹைவேயில் ஒரு பெரிய ட்ரக்கில் இந்த மாதிரி ஒரு மிஷினரி பார்த்தோம். இந்த மிஷினரி விஐபி எஸ்கார்ட்டோட போயிட்டு இருந்துச்சு. இந்த மிஷினரி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. உங்கள் யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறோம். எங்களோட இந்த ரோட் ட்ரிப்பில் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிப்பாட்டியிருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காளிங்கராயன். இந்த காளிங்கராயன் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் டு ஈரோடு போகிற வழியில் தான் இருக்குது. இந்த காளிங்கராயன் ரெஸ்டாரண்ட்டோட அவுட் சைடு ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கேரளா ஸ்டைலில் பார்க்கவே செம்ம லுக்காக இருக்கும். அதே மாதிரி இன்டீரியருமே வந்து நல்ல நீட்டாக டீசெண்டாக இருக்கும். செம லுக்காக இருக்கும். அதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி வெளியிலையும் இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டோட சைட்லேயும் ஒரு பெரிய இடம் இருக்குது. இந்த ஹோட்டலில் வழக்கமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய தோசை, பூரி, பொங்கல், வடை இந்த மாதிரி எல்லா ஐட்டத்தையும் வாங்கி நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். எல்லாமே டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
இந்த மாதிரி ஒரு ரோட் ட்ரிப்பில் லாங் டிரைவுக்கு தேவையானது ஒரு அழகான டீ. அங்கங்கே நம்ம நிறுத்தி குடிக்க வேண்டியது இருக்கும். எனக்கு அந்த மாதிரி டீ நிப்பாட்டி குடிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் ஒரு டீயை நிறுத்தி நிதானமாக குடித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்கே ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு பை பை சொல்லிட்டு அங்கேருந்து எங்கள் பயணத்தை தொடர ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து இந்த ரோட் ட்ரிப்பில் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியை வந்து அடைஞ்சோம். இந்த காட்டுப்பகுதி பார்த்திங்கன்னா எதுக்கு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, யானைகளோ மற்ற வன விலங்குகளோ இதை வந்து ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து நாங்கள் எங்களோட கேமராஸ்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டோம். இந்த சத்தியமங்கலம் வனப்பகுதியில் இருக்க ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய ஸ்பீட் பிரேக்ஸ் இருந்துச்சு. காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த ரோடை கிராஸ் பண்ணுற வனவிலங்குகள் கூட நம்ம ஸ்பீடாக போயிட்டு எதுவும் ஆக்சிடென்ட் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இனிஷியலாக இருந்த இந்த வனப்பகுதியில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒன்றும் பெருசாக விலங்குகள்லாம் ஸ்பாட் பண்ணல. இடையில வந்து ஒரு 2-3 காட்டு பண்ணிகள் தான் பார்த்தோம். இந்த சத்தியமங்கலம் வனப்பகுதியை நாங்கள் தாண்டினதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரத்தில் வந்து திம்பம் காட்டு ரோடு வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த திம்பம் காட்டு ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மலைப்பகுதி இல்லை. ஆனால் வந்து இதில் ஒரு 27 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. இந்த 27 ஹேர்பின் பென்ஸுமே குறைவான தூரத்திலே வந்து டக்கு டக்குன்னு திரும்புகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நிறைய லாரிகளும் வரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏற வேண்டியது இருக்கும். இந்த திம்பம் மலைப்பகுதியில் இருக்கிற ஹேர்பின் பென்ஸில் இருக்கிற வியூஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுவும் 1-2 ஹேர்பின் பென்ஸில் இருக்கிற வியூஸ்லாம் எந்தவித தடங்களும் இல்லாமல் நல்ல கிளியராக செம்ம வியூவாக இருக்கும். இந்த வியூஸில் இன்னும் ஃபோட்டோவோ இல்லை நம்ம வந்து வியூஸை ரசிக்கிறதோ பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு வியூவை தான் இப்போ நம்ம கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி பண்ணுறது அட்வைசபிளான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா வந்து இது ஒரு மலைப்பகுதின்றதுனாலையும் காட்டுப்பகுதின்றதுனாலையும் வன விலங்குகளோட நடமாட்டம் இருக்குன்றதுனாலையும் ரோடு வந்து ரொம்ப நேரமாக இருக்கும். அதே சமயத்தில் ட்ரக்குகளோட போக்குவரத்து அதிகமாக இருக்கிறதுனாலையும் நம்ம டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்திடக்கூடாது. இந்த மாதிரி காரணங்களுக்காக நம்ம அந்த மாதிரி நின்று வியூஸை ரசிக்கிறதோ இல்லை வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதையோ தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த திம்ப மலைப்பகுதியை ஏறி அந்த பக்கம் இறங்கினதுக்கப்புறம் தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த விஷயம் நடந்துச்சு. காட்டு யானைகள்லாம் வந்து ரோட்டோரமாக நின்றுட்டு இருந்துச்சு. நாங்கள் இனிஷியலாக அதை ஒரு காட்டு எருமை தான் நினச்சோம். அப்புறம் ஸ்டாப் பண்ணி நோட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு ஒரு ஃபேமிலியாக வந்து காட்டு யானைகள் நின்றுட்டு இருந்துச்சுன்னு. நம்ம தெரியல இந்த பாருங்க, இந்த எடுக்கிறாங்க பாருங்க வீடியோவில், தெரியல அப்படியே இருங்க இருங்க இங்கே வீடியோவில் பார்ப்போம். இந்த சைடு இந்த சைட்லாம் ஒன்றும் இல்லை, தண்ணிக்கு தான் யானை நிற்கிது, தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. குட்டி தெரியுதாப்பா? தெரியுதுப்பா, ஒரு ஜூமில் காட்டிடுவாங்க. அந்த ஒன்று தான் நிற்குதா? இல்லையே, இந்தோ நிற்கிது பாருங்க யானை. அமைதி அறிங்க, இந்தோ நிற்கிது பாருங்க யானை. இங்கே ஒன்று நிற்கிதே மீ, அதான் இங்கே ஒரு இங்கே 2 இருக்குது, அந்த அந்த இடத்துல ஒன்று இருக்குது. தெரியுதாமா? 3 யானை
பாத்தியா ஒரு ஃபேமிலிங்க வந்துட போது அதுக்கு கூப்பிட்றாங்க போக சொல்லு இருக்காம வருது தண்ணி குடிச்சிட்டு போகுது. யானை பார்த்தாச்சு. ஒரு ஃபேமிலியாக காட்டு யானை பார்த்துட்டோம். அட்லீஸ்ட் வந்து ரொம்ப கிட்டக்க இல்லாட்டியும் ஓரளவுக்கு தூரத்துலையாவது பார்த்துட்டோம். ஹாப்பியாக இருக்குது. அந்த ஃபேமிலியாக இருக்கிற யானை கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப மன திருப்தியோடு போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சைடில் இருக்கிற வனப்பகுதியை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து போயிட்டே இருந்தோம். ஏன்னா வந்து வேறு எதுவும் வனவிலங்குகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மான் கூட்டங்களையும் பார்த்தோம். அதை ஃபோட்டோஸ்லாம் கூட எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட கடைசியில் நான் ஆட் பண்ணுறேன். விருப்பம் இருக்கவங்க அதையும் பாருங்கள். இது வந்து எங்கள் ரோட் ட்ரிப்போட அடுத்த ஸ்டாப், லஞ்சுக்கான ஸ்டாப்பு. நாங்கள் வந்து ஹாசனூர் தாண்டி தாளவாடிக்கு முன்னாடி வந்து ஒரு ரோட்டு கடையில் நிப்பாட்டியிருந்தோம். இந்த ரோட்டு கடையில் பார்த்தீங்கன்னா என்னடா நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தப்போ தான் வந்து பரோட்டா, சப்பாத்தி இது எல்லாமே வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் கேட்கும்போது எடுத்து சூடு பண்ணி கொடுத்தாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான சாப்பாடு தான். நம்ம லஞ்சுக்கு பசிக்கு தேவையான அளவு இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆம்லேட்டு, பரோட்டா, சப்பாத்தி, அப்புறம் வந்து குஸ்கா இந்த மாதிரியான ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இனிஷியலாக. ஆம்லேட்டை தொட்டு தான் சாப்பிட்டுக்கணும். ஆம்லேட்டை தொட்டு தான் சாப்பிட்டுக்கணும். இம்ப்ரூவைசேஷன். இது இன்னைக்கும் வேற இந்த சாம்பார் இங்கே கிடைக்கிறப்ப சூப்பராக இருக்கும். ஒரு குஸ்கா வரணும். நல்லா இருக்குது. சப்பாத்தி 5 நிமிஷம் சப்பாத்தி வருமா? நல்லா இருக்கு. நீ சாப்பிடு. சப்பாத்தி சப்பாத்தி எனக்கு உங்களுக்கு பரோட்டா எனக்கு எதுவும் வேணும். சப்பாத்தி ஒன்று சாப்பிடுங்க. உங்களுக்கு என்னம்மா? உங்களுக்கு 2 சப்பாத்தி 1 பரோட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் அப்புறம் சிக்கன் கபாப்னு ஒரு 2 டிஷ்ஷு சொன்னாங்க. இந்த 2 டிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டைலில் வந்து குக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு நார்மலாக டீசெண்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. 2ஆவதாக செஞ்சு கொடுத்த அந்த சாஸ்லாம் போட்டு ஒரு சிக்கன் செஞ்சு கொடுத்தாங்க. அது வந்து அந்த சாஸ்லாம் வந்து டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் அந்த கலர் வந்து நல்லா கையில் ஒட்டிக்கிச்சு நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம். பட் டேஸ்ட் வைஸ் அந்த சாஸு அந்த சிக்கன் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. குளிப்பாட்டிட்டு இது நல்லா இதாக இருக்குது, ஃப்ளஷியாக இருக்குது. செம்மையாக இருக்குது. ஃபைனலாக ரோட்டு கடைனாலே நம்ம ஃபைனல் டச் வந்து ஹாஃப் பாயில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும்ல. அதனால் வந்து இங்கேயும் ரோட்டு கடையில் வந்து ஹாஃப் பாயிலோடு முடிச்சிட்டோம்.
இந்த கடையோட பேர் என்னன்னு சொல்ல மறந்துட்டேன்ல, சந்தோஷ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், அதான் இந்த கடையோட பேர். நீங்கள் இந்த சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நாங்கள் எங்கள் லஞ்சை வந்து திருப்தியாக முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் மைசூர் நோக்கி கிளம்பிட்டோம். அந்த இடம் பேஜால பாலியா பஸ் ஸ்டாப். கரெக்டாக வசிக்கிறேன்னு கூட தெரியல. நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மான்கள்லாம் கூட்டமாக இருக்கிறத பார்த்தோம். இதுதான் எங்கள் மைசூர் ட்ரிப்போட கடைசி டோல்கேட்டு. இந்த டோல்கேட் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காரில் இருந்தவங்க எல்லோரும் தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் நேராக ரூமுக்கு போயிட்டு அங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஈவினிங்காக மைசூரில் நாங்கள் தங்கியிருந்த MSR இன்டர்நேஷ்னல் ஹோட்டலுக்கு நாங்கள் வந்துவிட்டோம். அந்த ஹோட்டலோட ரூம் டூர் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் ஒரு கபோர்டு, ஒரு நார்மல் கபோர்ட், 2 ஹேங்கர், அப்புறம் வந்து ஸ்டடி டேபிள் அண்ட் சேர்லாம் இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்டு, ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்டு. அப்புறம் வந்து ரைட் சைடில் ஒரு பெரிய மிரர் இருக்குது. இந்த சைடு வந்து வாஷ்ரூம்ஸ். இந்த டாய்லெட் அண்ட் வாஷ்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல நீட் அண்ட் டைடியாக இருக்குது. ஸ்பெஷலாக சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது, நார்மலாக எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி தான். பட் நீட்டாக இருக்குது. இந்த கிங் சைஸ் பெட்டுக்கு நடுவில் சாக்கெட்ஸ் அண்ட் சுவிட்செல்லாம் இருக்கிறதுனால நமக்கு மொபைல் சார்ஜ் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ரூமில் வந்து நிறைய சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ப்ளக் அண்ட் ப்ளே நிறைய பண்ணலாம். இந்த மிரர் கீழே ஒன்று, அப்புறம் வந்து இங்கே டிவிக்கு ஒன்று. ஸோ செம்மையாக இருக்குது ரூமு. இந்த ரூம்லேருந்து பார்த்தா இதான் வியூ. கீழே வந்து ஒரு கார்டன் இருக்குது. அநேகமாக நைட்டு பஃபே எதுவும் அங்கே வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரூம்லேருந்து பார்க்குற வியூவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம தங்கியிருந்த MSR இன்டர்நேஷ்னல்லையே தான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பேக்கேஜோட இன்க்ளூடட் கிடையாது, நம்ம தனியாக தான் வந்து பே பண்ணி சாப்பிட்ணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பஃபே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பஃபேயில் பார்த்தீங்கன்னா இட்லி, வடை, சேமியா உப்புமா, அப்புறம் வந்து பிரெட்டு, ஃப்ரூட் சாலட் இதெல்லாம் இருந்துச்சு. அங்கே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி மைசூர் பேலஸ் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த மைசூர் பேலஸ்க்கு முன்னாடி இந்த மைசூரில் இருக்கிற ரோட்டை பற்றிலாம் உங்களுக்கு சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேங்க. இந்த மைசூரில் இருக்கிற ரோடெல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக அகலமாக அழகாக இருந்துச்சு. அதே சமயத்தில் இந்த மைசூரில் வந்து நிறைய மரங்கள் இருந்துச்சுங்க. அதனால் இந்த மரங்கள் இருக்கிற ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீனிஷாக அழகாக கூலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு வந்து மைசூர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த மரங்களுக்காகவே எனக்கு மைசூர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு வந்து மைசூர் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் வந்து எங்கள் காரை வந்து பேலஸ் பார்க்கிங் ஏரியாவில் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து சைடு என்ட்ரன்ஸ் வழியாக மைசூர் பேலஸ் உள்ளே போனோம். இந்த மைசூர் பேலஸ்க்கு வந்து 2-3 என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சைடு என்ட்ரன்ஸு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஏரியாவில் தான் வந்து நம்ம ஃபுட்வேர்லாம் கழட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஒரு பேக் கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு 20 rupees சம்திங் சார்ஜ் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட் அமௌண்ட் ஞாபகம் இல்லை. அவங்கள்ட்ட அந்த பேக்கில் நம்ம செருப்பெல்லாம் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பி ரிட்டர்ன் வந்தோன்னா வாங்கிக்கலாம். பேலஸில் வந்து ஃபுட்வேர்ஸ்லாம் அலௌட் கிடையாது. நம்ம வந்து வெஹிக்கிள்லேயே நம்ம கழட்டி வச்சுக்கலாம், இல்லாட்டி நான் முன்னாடி சொன்ன மாதிரி அங்கேயும் வந்து நம்ம கொடுத்துடலாம். இந்த பேலஸ் ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 AM to ஈவினிங் 5:30 PM. இந்த பேலஸ்குள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு வந்து 100 rupees, சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10 to 18 இயர்ஸ்க்கு வந்து 50 rupees, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 30 rupees. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ராஜாக்களால் யூஸ் பண்ண பொருட்கள் டிஸ்பிளேக்காக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ராஜா வந்து போரில் யூஸ் பண்ண பீரங்கி அதையும் டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய யானை தலை. இது வந்து ஸ்டாச்சு மாதிரி தான் தெரியுது, ஒரிஜினல் மாதிரி தெரியலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்தது. அந்த காலத்தில் ராஜா வந்து பல்லக்கில் வரும்போதும் அவரோட படை எப்படி இருந்துச்சு இதை பற்றின பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து நிறையா இருந்துச்சு. இந்த பேலஸில் பார்த்திங்கன்னா நிறைய வால் பெயிண்டிங்ஸ் இருக்கும். அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத வந்து அருமையாக வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஏரியாலாம் வந்து அந்த காலத்தில் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நடந்திருக்கும் போல இருக்குது. இந்த ஏரியா பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. இதோட கலைநயத்தை பாருங்களேன், செம்மையாக இந்த கவர்மெண்ட்டும் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவை. லைட்டிங்லாம் பாருங்கள் அதே மாதிரி பழைய ஸ்டைலில் செம்மையாக இருக்குது.
இந்த ஹாலை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி டோர் இருந்துச்சு. ஒவ்வொரு டோருமே வந்து சந்திரமுகி டோர் மாதிரியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து இந்த டோருக்குள்ளேலாம் வந்து நிறைய மியூசியம் மாதிரிலாம் இருக்குமா. நாங்கள் போன டைமில் வந்து நிறைய கூட்டம் இருந்ததுனால இதெல்லாம் காட்டலை. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ராஜாக்கள் யூஸ் பண்ண பொருட்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய யானை தந்தம்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பல்லாக்கு தான் வந்து அந்த காலத்தில் ராஜாக்களால் பயன்படுத்தப்பட்டது. இது வந்து தங்கத்திலே செய்யப்பட்ட பல்லாக்கா. இப்போயும் இந்த பல்லாக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்னன்னு தெரியல. அவங்க வந்து இதுக்குள்ளே வந்து சாமியை வச்சு யானை மேலே கொண்டு வருவாங்களாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு லாங் வீக்கெண்ட். நார்மலாகவே வந்து மைசூர் பேலஸை சுற்றி பார்க்க போனால் நிறைய கூட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் போன டைம் வந்து லாங் வீக்கெண்டுனால செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அப்படியே புஷ் பண்ணி ஒவ்வொரு ஏரியா தள்ளி கொண்டு போயிட்டே இருந்தாங்க. செம்ம கூட்டமாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் வந்து மக்கள் தலை தான் தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த சிலை. இந்த சிலையில் இருக்கிறவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜா உடையார் 4. இவர் தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பங்கு வகிச்சிருக்காரு. கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி சொல்லும்போது தான் ஒரு முக்கியமான விஷயத்தை மென்ஷன் பண்ணணும். நாங்கள் இந்த பேலஸ்குள்ளே இருக்கும்போது எவ்வளோ தான் கூட்டமாக இருந்தாலும் ஏர் சர்க்குலேஷன், வென்டிலேஷன்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி பேலஸ்குள்ளே வந்து ரொம்ப கூல் என்விரான்மெண்ட் இருந்துச்சு. அரண்மனையில் இருக்கிற பெயிண்டிங்ஸ், அந்த வேலைப்பாடெல்லாம் பாருங்களேன், ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ காலமாக இந்த பெயிண்டிங்ஸையும் இந்த அரண்மனையோட அழகையும் இந்த கவர்மெண்ட்டும் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் போன நேரம் வந்து லாங் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால நிறைய கூட்டம் இருந்துச்சு. அதனால் இந்த பேலஸில் இருந்த நிறைய கதவுகள் வந்து மூடப்பட்டிருந்துச்சு. அந்த கதவுகளுக்கு பின்னாடி இருந்த நிறைய மியூசியமில் இருந்த விஷயங்கள்லாம் எங்களால் பார்க்க முடியல. இந்த பேலஸை ஒட்டி பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இருந்துச்சு. அதில் நிறைய நிழல்களும் இருந்துச்சு. அந்த நிழல்களில் வந்து நிறைய பேர் வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பேலஸோட ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருந்த மாதிரி கவனித்தேன். நானே வந்து ஒரு 3 கோவில் பார்த்தேன். இதான் வந்து இந்த பேலஸோட ஃப்ரண்ட் வியூ. இந்த பேலஸ்க்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரியான ஏரியா இருந்துச்சு. இங்கே நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த பேலஸை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து வெளியில் வந்தோன்னே நிறைய குதிரைகள் இருக்கிற சேரட்ஸ் நிறையா இருந்துச்சு. இந்த சேரட்ஸ்லேயும் நம்ம பயணம் பண்ணலாம் நம்ம விருப்பப்பட்டால். நாங்கள் அங்கேருந்து கிளம்பி லஞ்சுக்காக ஹோட்டல் பாய்விஸ்தாவில் இருக்கிற குஃபா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தோம். இந்த குஃபா ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் தீமில் இருக்கிற ரெஸ்டாரண்ட். இது இல்லாமல் இன்னும் 2 விதமான ரெஸ்டாரண்ட்டும் இந்த ஹோட்டலில் இருக்குது. அதில் ஒன்று வந்து ஆந்திரா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்டு. இந்த குஃபா ரெஸ்டாரண்ட்டை நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா இதோட ஆம்பியன்ஸ் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆம்பியன்ஸாகவே இருக்கும். இங்கே நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண ஃபுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா செஃப் ஸ்பெஷல் சிக்கன் ஃபங்க் துவே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் லாலிபாப்பும் சிக்கன் நார்மல் லெக்கையும் ஃப்யூஷன் பண்ண மாதிரியான ஒரு டிஷ்ஷு. நல்ல ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நார்மலாக நம்ம சாப்பிட்ற சிக்கன் லாலிபாப்புக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா இந்த லெக்கோட சைஸ் தான். இது வந்து நார்மல் லெக் சைஸில் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செம்ம ஆசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை டிஷ் இது. இந்த டிஷ்ஷோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 445 ருபீஸ். நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. இந்த சிக்கன் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸை வந்து வச்சு இந்த சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்காங்க. அப்படின்னா வந்து இது என்னடா சிக்கன் பிரியாணியா அப்படின்னு கேட்பீங்க. நானும் அதான் யோசித்தேன். வந்து ஜீரா ரைஸை வந்து பேஸாக வச்சு இவங்க பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு புலாவ் டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. புலாவில் வந்து சிக்கன் வச்சு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து இவங்க அதுக்கு வந்து சிக்கன் பிரியாணின்னு பேர் வச்சுட்டு பட் மெனு கார்டில் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க பேஸ் வந்து ஜீரா ரைஸ் தான் அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கப் ஃபுல்லாக வந்து லெமனேட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க யூஸ்வலாக வந்து நார்மல் கப்பில் தான் கொடுப்பாங்க, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நான் கொஞ்சம் ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட் பண்ணி எனக்கு வந்து பியர் கிளாஸில் வந்து லெமனேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியர் கிளாஸ் ஃபுல்லாக வந்து லெமனேட் வாங்கி குடித்தேன்.
அங்கேருந்து நாங்கள் கிளம்பி நெக்ஸ்ட்டு நாங்கள் போன ஸ்பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் பேலஸ். இந்த பிருந்தாவன் பேலஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போட்டிங் ஏரியா, அப்புறம் வந்து சவுத் சைட் கார்டன், நார்த் சைட் கார்டன் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் வந்து மெயின் இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் என்ன அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, ஈவினிங் வந்து வாட்டர் ஷோ இருக்கும், லேசர் லைட் வாட்டர் ஷோ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிருந்தாவன் பார்க்கை நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு ஹாஃப் டேவாவது தேவைப்படும். அதுக்கு மேலேயும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே வந்து நீங்கள் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கோ வந்து இந்த பார்க் வந்து ரொம்ப சூப்பரான ஏரியா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கூப்பிட்டு வந்து ரொம்ப நேரம் விளையாட விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஏரியாவில் தான் வந்து போட்டிங் போவாங்க மக்கள்லாம். யூஸ்வலாக வந்து ஈவினிங் 6:30க்கு தான் வந்து வாட்டர் ஷோ ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து போட்டிங் வந்து இங்கேயே ஸ்டார்ட் பண்ணி அந்த ஏரியாவில் போயிட்டு நல்லா சுற்றிட்டு திருப்பி இங்கேயே வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஈவினிங் 6:30க்கு முன்னாடி மக்கள் எல்லாமே இந்த சைடு போட்டிங் ஏறி அந்த சைடு போய் இறங்கிடுவாங்க. ஏன்னா வந்து இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி நம்ம அந்த சைடு போனால் அங்கே தான் வாட்டர் ஷோ நடக்கும். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பிருந்தாவன் பார்க்குக்கு நீங்கள் சுற்றி பார்க்க போனோம் அப்படின்னா நார்மல் வீக் டேஸில் போங்க, கூட்டம் இல்லாத டைமாக போங்க. எங்களை மாதிரி லாங் வீக்கெண்டில் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சரியான கூட்டம் வச்சு செஞ்சுருவாங்க. இந்த மாதிரி வந்து இப்போ பாருங்களேன், இப்போ இருக்கிற கூட்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் வந்து ஒரு 6:30க்கு இந்த சைடு பார்க்கில் இருக்கிற எல்லா மக்களுமே அந்த சைடு இருக்கிற பார்க்குக்கு வந்துடுவாங்க வாட்டர் ஷோ பார்க்குறதுக்கு. அங்கே வாட்டர் ஷோ முடிஞ்சு வரும்போது ஆல்ரெடி இங்கேருந்து நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் வாட்டர் ஷோ பார்க்குறதுக்கு வர மக்கள் கூட்டத்தில் வந்து நசுக்கி எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங் ஏரியாலாம் ஃபுல்லாகி நீங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிரும். நாங்கள் பாருங்கள், எங்களோட கெட்ட நேரம் நாங்கள் ஒரு 4 மணி நேரம் பார்க்கிங்கில் ஸ்டக் ஆகி ஒரே இடத்துல நின்றுட்டே இருந்தோம். ரொம்ப கஷ்டமாக போச்சு. இது வந்து என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட். இந்த மாதிரி லாங் வீக்கெண்ட்லேயோ இல்லை வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லேயோ கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு போயிடாதீங்க. அப்படி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா காலையிலேயே போயிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் போல் கிளம்பி வந்துடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து டிராஃபிக்லேயோ இல்லை கூட்டத்துலேயோ மாட்ட மாட்டீங்க. ஈவினிங் வரைக்கும் இருந்து அந்த லைட் ஷோ பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கூட்டத்தில் மாட்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வரணும். அந்தளவுக்கு கூட்டத்தில் மாட்டி இந்த லைட் ஷோ பார்க்கணுமா, அந்தளவுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாலாம் ஒன்றும் ஃபீல் ஆகலை. இது ரொம்ப காலமாக இப்படி ஒரு லைட் ஷோ ஒன்று போயிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம வந்து இப்போ நீங்கள் பார்க்குற லைட் ஷோக்கு அவங்க போட்ட பாட்டு நான் போடலை, ஏன்னா வந்து அது காப்பிரைட் இஷ்யூ ஆகும் அப்படிங்கிறதுனால நான் போடலை. இந்த லைட் ஷோக்கு வந்து வாட்டர் ஷோக்கு வந்து நீங்கள் எந்த பாட்டு வேணாலும் நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே பண்ணிக்கலாம், எல்லாமே செட் ஆகும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருந்ததுனால ஒரு 3 பாட்டு மட்டும்தான் ப்ளே பண்ணாங்க. 3 பாட்டு ப்ளே பண்ணிட்டு அந்த செட் ஆஃப் மக்களை அனுப்பிச்சிட்டு அடுத்த செட் ஆஃப் மக்களை உட்கார வச்சு அதே மாதிரி ஒரு 3 பாட்டு போட்டு விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கூட்டத்தில் சிக்கி சின்ன பின்னமாகி இந்த லைட் ஷோ பார்க்குற அளவுக்கு இந்த லைட் ஷோ ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. இருந்தாலும் சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்குலாம் வந்து ஓரளவுக்கு ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும். அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீக் டேஸில் போங்க. கொஞ்சம் அந்த லைட் ஷோவும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைமும் எக்ஸ்டெண்டடாக கிடைக்கும், கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. லாஸ்ட்டு ஒரு 2 நாளாக மைசூரில் இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட் எங்கே போனாலும் ஒரே கூட்டம்னு இருந்து கூட்டமே இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான காஃபி ஷாப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு அவங்க சஜஸ்ட் பண்ண இடம் தான் இந்த மால்குடி காஃபி ஷாப் அண்ட் பேக்கரி. இந்த மால்குடி காஃபி ஷாப் அண்ட் பேக்கரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு ஹெரிட்டேஜ் பிளேஸில் தான் இருக்குது. இது ஒரு ஹெரிட்டேஜ் பிளேஸுங்கிறதுனால யூஸ்வலாகவே இந்த ஹோட்டலோட லொக்கேஷனும் ஆம்பியன்ஸும் லுக்கும் வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் போன டைம் வேறு வந்து ரொம்ப கூலான கிளைமேட்டாக இருந்ததுனால இன்னும் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்துச்சு. இந்த க்ரீன் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ரூம்ஸும் இருக்கும், நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து வெளியில் ஸ்டே பண்ணதுனால வெறும் காஃபி ஷாப்புக்காக மட்டும்தான் இங்கே வந்தோம். வாங்க இந்த ஹோட்டலோட ஹிஸ்ட்ரியும் உள்ள ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த க்ரீன் ஹோட்டல் 1916 ஒரு பேலஸாக இருந்திருக்கு. அந்த காலத்தில் மைசூர் மகாராஜாவால் அவங்க சிஸ்டருக்கு கட்டின பேலஸ். அப்போ வந்து இதோட பேர் வந்து சித்தாரஞ்சன் பேலஸ். அதுக்கப்புறம் இந்த பேலஸை ஒரு மைசூரியன் ஃபேமிலிக்கு விற்றுருக்காங்க. அந்த மைசூரியன் ஃபேமிலி இந்த பேலஸை ப்ரீமியர் ஸ்டூடியோஸ்னு ஒரு ஃபிலிம் ஸ்டூடியோஸாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபிலிம் ஸ்டூடியோஸில் நிறைய மூவிஸ், ஃபிலிம்ஸ், டிவி சீரியல்ஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க. அதில் ஒரு ஃபேமஸ் டிவி சீரியல் தான் வந்து த ஸ்வார்ட் ஆஃப் திப்பு சுல்தான். அதுக்கப்புறம் ஒரு ஃபயர் ப்ரோக் அவுட்டால் இந்த ஸ்டூடியோஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு ப்ரைவேட் ரெசிடென்ஸாக தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1970 வந்து இதை வந்து க்ரீன் ஹோட்டலாக மாற்றிருக்காங்க.
இருக்கிற பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ண குக்கீஸ், கேக்ஸ், அப்புறம் வந்து ப்ரௌனீஸ், ஆப்பிள் பைஸ், இந்த மாதிரி நிறைய விதமான பைஸ் இதெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் போனது கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறதுனால ப்ளம் கேக்ஸ்லாம் கூட கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. அங்கே இருக்கிற பைஸில் நாங்கள் ஆப்பிள் பை சூஸ் பண்ணி அதில் ஒரு பீஸ் வாங்கி சாப்பிட்டோம். அதில் இருக்கிற மேல் லேயர் வந்து ரொம்ப க்ரன்ச்சியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் டேஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து போன ஃபில்டர் காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஃபில்டர் காஃபி வந்து லுக் வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு, டேஸ்ட் வைஸ் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஆம்பியன்ஸில் அந்த ஃபில்டர் காஃபியை உட்காந்து நான் ரொம்ப நேரம் குடிச்சு இருந்தபோது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணேன். ஓவராலாக இந்த காஃபி ஷாப் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் ஆல்ரெடி மைசூரில் இருந்து இந்த காஃபி ஷாப் இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எங்களை மாதிரி யாராவது புதுசாக மைசூர் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் லிஸ்ட்டில் இந்த காஃபி ஷாப்பையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி இந்த காஃபி ஷாப் ஆல்ரெடி நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே மைசூரில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இந்த காஃபி ஷாப் போகணும் இல்லை அவங்கள கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.